ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 13 டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொபோர்ஷன்னா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ப்ரொபோர்ஷன் வந்து ஆஃபனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ரைஸ் வாங்குகிறோம். 1 kg ரைஸ் வந்து 5 rupees. இப்போ 10 kg ரைஸ் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும்? 50 rupees வரும். அதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா உங்கள் குவான்டிட்டியும் பொருளும் ஒரே டைமில் இன்க்ரீஸ் ஆகுறது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுதான் வந்து வித்தியாசம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து 60 km ஸ்பீடில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா 1 hourல வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம், 80 km/h போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஸ்பீடு டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் வரும். இப்போ நமக்கு வந்து ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நம்ம போகக்கூடிய டைம் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து காமனாக வந்து ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்கிற காமன் விஷயம். டே டு டே லைஃப்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg சுகர் பார்த்தீங்கன்னா 36 rupees. அப்போ 3 kg சுகரோட காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 3 × 36 போட்டிங்கன்னா 108 rupees. இதே மாதிரி நம்ம வந்து 5 kg சுகர் காஸ்ட் எவ்வளோ, 8 kg சுகர் காஸ்ட் எவ்வளோன்னு எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1 kg சுகரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 rupees. ஸோ சேம் வந்து 3 kgக்கு எவ்வளவு, 5 kgக்கு எவ்வளவு, 8 kgக்கு எவ்வளவு, 10 kgக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 1 kg சுகர் 36னா 3 kg வந்து 108. ஜஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் சுகர் 1 kg, வெயிட் 1 kg அப்படின்னா 36. ஸோ 3 kgக்கு 108 அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம 5 kg கால்குலேட் பண்ணோம்னா 5 × 36 180 rupees. ஸோ சேம் 180 கொடுக்கலாம். இப்போ 8 kgக்கு பார்க்கலாம். 8 kgனா ஜஸ்ட் 8 × 36 288. ஸோ 288 8 kgயோட ப்ரைஸ். இப்போ 10 kgக்கு பார்க்கணும்னா 10 × 36 360. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, வெயிட் ஆஃப் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1 kg சுகர் 36 rupees இருந்ததுன்னா 5 kg சுகர் 180 rupees இருக்கு, 10 kg 160 rupees ஆகுது. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பெட்ரோல் இன் லிட்டர்ஸ். 4 liter பெட்ரோல் போட்டோம்னா டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 60 km கவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் லிட்டர்ஸ் போடுறோம். அப்போ 8 litersக்கு எவ்வளோ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது, 15 litersக்கு, 20 litersக்கு, 25 litersக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. 4 litersக்கு 60 km போகலான்னு போட்டிருக்காங்க. 12 liters போட்டால் 180 km போகலான்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாமே ஒரு ஈவன் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பெட்ரோல் இன் லிட்டர்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டரை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 4 லிட்டர்ஸை வந்து நம்ம x1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். x1 = 4, டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டரை y1ன்னு வச்சுக்கலாம். y1 = 60 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1/y1 = x2/y2 = x3/y3. அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நம்ம எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 எத்தனை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து நம்மளோட சம்ல பார்த்தீங்கன்னா x1 வந்து 4, y1 வந்து 60 இருக்கு, x2 வந்து 8 இருக்கு, y2 நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? இந்த வேல்யூஸ் வந்து இங்க வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம்.
4 divided by 60 equal to x2 ஓட வேல்யூ 8. y2 நமக்கு தெரியாது, எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண முடியும் நமக்கு தெரியாது, அது வந்து y2. இப்போ y2 நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, 4y2 equal to 8 into 60, 480. So y2 equal to 480 divided by 4 போட்டிங்கன்னா 120 வரும். 120 கிலோமீட்டர். அப்போ 4 லிட்டர்ஸ் போட்டா 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம்னா 8 லிட்டர்ஸ் போட்டோம்னா 120 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணலாம். இன்னொரு சிம்பிள் மெத்தடும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ், இப்போ 4 into 2 8, ஸோ 6 into 2 120, 4 into 3 12, 60 into 3 180. ஸோ இது வந்து ஒரு ஈஸி கால்குலேஷன். ஆனா இதே கால்குலேஷன் இங்க நம்மளால அப்ளை பண்ண முடியாது. 15 20 இதெல்லாம் வந்து 4ஓட மல்டிபிள்ஸ்ல இல்ல, அதனால இங்க வந்து நம்ம வந்து ஃபார்முலா தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து 15க்கு நம்ம சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா 15க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் ஃபார்முலா 4 divided by 60 equal to 15 into இது வந்து y4, 4y4 equal to 15 into 60, 15 into 60 900. So y4 equal to 900 by 4 225. ஸோ சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 20 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம், 25 லிட்டர்ஸ் போட்டால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலான்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ x1 by y1 equal to k. k வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம இதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 by 60 equal to 1 by 15. So here இங்க k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by 15. இதை வச்சு நம்ம டைரக்டாவே வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும். இந்த k வச்சு நம்ம அப்ளை பண்ணி இன்னொரு அந்த 20 ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு பார்க்கலாம். நம்ம 20 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி, 20 by y5 equal to 1 by 15. ஏன்னா 20 by y5 தான் k, 20 by y5 equal to 1 by 15. அப்போ y5 என்னன்னா டைரக்டா 15 into 20, 15 into 20 டைரக்டா வந்துரும் ஆன்சர் 300 கிலோமீட்டர்ஸ். இப்போ பேஜ் நம்பர் 204, ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 204 வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், இந்த சம்ல இருக்கிறதுலாம் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் x வந்து 20, y வந்து 40, அதே மாதிரி x1 y1 x2 y2 வரிசையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம கட்டிங் மெத்தட் வச்சு வந்து இதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறீங்களா, 1 இங்கே 2, ஓகேவா, இங்கேயும் 170, இங்கே 234, 114, இங்கேயும் 2, ஸோ 1 இங்கே 2, 1 by 2 எல்லாமே 1 by 2 தான் வருது. 1 8 are 8, 2 8 are 16, 1 2 1 2. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 by 2 1 by 2 1 by 2 வருது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக ஈக்குவலாக இருக்கிறதுனால டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகேவா, சம் நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 2s are 6, 2 2s are 4, 5 2s are 10, 4 2s are 8. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 by 2 இருக்கு, இங்கே 5 by 4 இருக்கு. அடிஷனலாக தேர்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். 7 2s are 14, 6 2s are 12. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவனாக இல்லை. ஸோ இது வந்து நாட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, ஈவனாக இருந்தால் தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். இது வந்து வேற இன்னொரு ரேஷியோட ப்ரொபோர்ஷனல் இருக்கு. இது வந்து நாட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். தேர்ட் சம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 3 1 3 1 3. இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 4. இது ஈக்குவல் ஆகல 1 by 4.
ஸோ இது ஃபர்தராக பண்ண தேவையில்லை. ஸோ இது நோ, நாட் டைரக்ட் ப்ரொபோஷனல். Thanks for watching.